அருட்பெருஞ்சோதி அருட்பெரும் தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. ஆன்மநேய ஒருமைப்பாட்டு உரிமையுடைய சகோதர சகோதரி அனைவருக்கும் முதற்கண் நன்றி கலந்த வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று வார இறைவன் எப்படி அனுப்பியிருக்காரு. இன்றைக்கி எனக்கு இது ஸ்ரீலங்காலாம் போயிட்டு வந்ததுனால சளி இரும்பல் கொஞ்சம் மூச்சு வாங்கிட்டு பேச முடியாத அளவுக்கு இருந்தது. எப்படியும் வடலூர் போகணுமேனு வந்துட்டேன். வந்துட்டு சரி இன்றைக்கி என்ன பண்ணுறதுன்னு யோசனை பண்ணிகிட்டே இருந்தேன். உள்ளே போயிட்டு வர்றதுக்கு என்னால் கொஞ்சம் தம் படுத்தலை. கரெக்டாக சாது அரிய அவர்கள் வந்துட்டார். நல்ல ஒரு அற்புதமான ஸ்பீச்சு, எளிமையான முறையில் தெளிவாக சொல்லியிருக்கார். புரியுதா உங்களுக்கெல்லாம்? வள்ளலார் சொல்லியது ரெண்டு வழிமுறைகள் தான். ஒன்று ஜீவகாருண்யம், இன்னொன்று சத்து விசாரம். அதனால தான் வள்ளல் பெருமான் சொல்வார், ஜீவகாருண்யமே மோட்ச வீட்டின் திறவுகோல். ஜீவகாரியத்தில் நமக்கு என்ன கிடைக்கும்? திறவுகோல் கிடைக்கும். ஆனால் போய் திறக்க முடியுமான்னா திறக்க முடியாது. லாக் அதுதான் இருக்கும். அங்கே சத்து விசாரம் இருந்தால் மட்டும் ரெண்டும், பூட்டு சாவி ரெண்டும் கரெக்டாக இருக்கணும். பூட்டு சத்து விசாரம், சாவி ஜீவகாருண்யம். நீ ஜீவகாருண்யம் மட்டும் செய்துவிட்டு நீங்கள் சாவி போட்டிங்கன்னா திறக்காது. சத்து விசாரம் ப்ளஸ் இருந்தால் நீங்கள் போட்டோன்னே சாவி ஓப்பன் ஆகிடும், பூட்டு ஓப்பன் ஆகிடும், உள்ளே போகலாம், தடை கிடையாது. அதனால தான் வள்ளல் பெருமான் மிக தெளிவான அந்த வார்த்தை போடுவார், ஜீவகாருண்யமே மோட்ச வீட்டின் திறவுகோல். திறவுகோல் மட்டும் கிடைக்கும், அது உபகாரத்தால் கிடைப்பது. எந்த உபகாரம்? ஜீவ உபகாரம்னு அதுக்கு பேர். ஜீவ உபகாரம்னா ஜீவர்களுக்கு ஜீவர்களால் செய்யக்கூடிய உபகாரம். அதனால தான் அதுக்கு பேர் ஜீவகாருண்யன்னு பேர் வச்சார். ஆனால் சத்து விசாரம் என்பது ஆன்மாவை தெரிந்து கொள்வது, ஆண்டவரை தெரிந்து கொள்வது. ஜீவகாருண்யத்தினால் ஆன்மா தெரியும், ஆண்டவர் தெரியும், அருள் தெரியும், நம்ம போக வேண்டிய இடத்துக்கு போகலாம். ஆனால் சத்து விசாரம் கூட இருக்கணுன்ட்டார். சத்து விசாரம் இல்லாமல் எந்த காரியமும் பயனடையாது. விசாரம் என்பதே அறிவு விளக்கம். விசாரணம்னா நல்லா அழகாக சொன்னார் இல்லையா? ஒரு விசாரம் செய்கின்ற பொழுது அந்த எந்த நோக்கத்தில் செய்யணும் அப்படின்னா பொது நோக்கத்தில் செய்யணுன்றார். விசாரம் என்பதே பொதுவானது, அறிவானது, அருளானது, இறைவனுடைய தொடர்பை ஏற்படுத்தக்கூடியது. அப்போது இது ரெண்டு ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்படி ஒரு ஜீவகாருண்யம் என்பது ஒரு பசித்த ஏழையினுடைய வயிறு நிறைவடைகின்ற பொழுது அவன் முகம் பார்த்திங்கன்னா அந்த முகமலர்ச்சி. இப்போ அகமலர்ச்சி ஏற்படும்போது முகமலர்ச்சி தானாக வருதில்லை, பார்க்கலாம். அப்போ உள்ளே இருக்கக்கூடிய அந்த அகமலர்ச்சி ஏற்படும் போது முகமலர்ச்சி என்பது தானாக வெளிப்படுது. அதே போல் சத்து விசாரம் செய்கின்ற பொழுது ஆண்டவர் அகமகிழ்ச்சி அடைகிறார். ஆண்டவருக்கு அது ஆனந்தம். இந்த பையன் பரவாயில்ல, ஜீவகாருண்யமும் கரெக்டாக செய்கிறான், சத்து விசாரமும் கரெக்டாக பண்ணுறான், இவன் இறைவனுடைய அருளை பெறுவதற்கு தகுதியானவர். தகுதியானவர் யார் சர்டிஃபிகேட் கொடுக்கணும்? ஆண்டவர் கொடுக்கணும். இந்த ரெண்டில் எது குறைவாக இருந்தாலும் ஆண்டவர் கொஞ்சம் பொறுமையாக தான் இருப்பார் தவிர அதுக்காக நம்மளை விளைக்கிட மாட்டார். நம்ம திருந்துவதற்கு என்னென்ன வாய்ப்புகள் இருக்குதோ அந்த வாய்ப்புகள்லாம் கொடுத்துக்கிட்டே இருப்பார். அடுத்து அதான் சொல்வார், துன்பம் கொடுத்து சுகம் கொடுத்தான்வார். துன்பம் கொடுத்து சுகம் கொடுத்தான். அப்போ நீங்கள் ஒரு துன்பம் வரும்போது தான் இதுக்கு என்ன பண்ணலான்னு திங்க் பண்ணுவீங்க. துன்பம் வராதற்குள்ளே நீங்கள் அதை பற்றி இங்கே திங்க் பண்ணவே மாட்டீங்க இல்லையா? அப்போ துன்பம் என்பது நம்ம கொடுக்குறதே நம்மளை நல்லவனாக மாற்றுவதற்கு தான்.
அந்த துன்பத்திலிருந்து நம்ம வெளியே வந்துடணும் இல்லையா? அதை வெளியே வருவதற்கு நம்ம எவ்வளோ முயற்சி பண்ணுறோம். அந்த முயற்சிக்கு பேர் தான் விசாரம். இப்போது இந்த வழியில் போனோம், தவறு நடந்துருச்சு, இதனால் நமக்கு துன்பம் வருது. இந்த வழியில் போனால் நன்மை கிடைக்கும், இதனால் நமக்கு வந்து மகிழ்ச்சி கிடைக்கிது. நன்மை வந்தால் மகிழ்ச்சி, துன்பம் வந்தால் துயரம். அப்போ ரெண்டுக்கும் வேறுபாடு இருக்கு இல்லையா? ஒரே மனம்தான். அந்த மனம் வந்து துன்பம் வந்தால் வேதனை வருது, இன்பம் வந்தால் மகிழ்ச்சி அடையுது. இருப்பது ஒரு மனம்தான். அந்த ஒரு மனதுக்கு இவ்வளோ பெரிய ஒரு வேலை நடக்குது. அதே போல் இந்த மனிதனுடைய படைப்பு என்பது ஒரு அபாரமானது. அதை தான் ஐயா சொல்வார், உயர்ந்த அறிவு பெற்ற மனித தேகம் படைத்தவர்களே என்பார். இந்த வார்த்தையை பார்த்திங்கன்னா அழகாக இருக்கும். அந்த வார்த்தையில் எல்லாம் எவ்வளோ இருப்பாருங்க. உயர்ந்த அறிவு படைத்த மனித தேகம் பெற்ற நம்மவர்களே. நம்மவர்களே இன்னும். ஏன்னா நம்மவர்கள்லாம் நம்ம போக வேண்டிய இடம், எங்கேருந்து வந்தோமோ அங்கே போகணும். நம்ம வந்து இங்கே எல்லாம் மாட்டிக்கிட்டோம், வழி தெரியாமல் இருக்கிறோம். நண்பர் சொன்ன மாதிரி எத்தனையோ பேர் வேதங்கள், ஆகமங்கள், புராணங்கள், இதிகாசங்கள் எவ்வளோ வந்தது, எல்லாமும் தவறான வழியை காட்டிடுச்சு. அதனால் யாருமே போக முடியல. ஒரு வழி காட்டுறவங்க எப்படி இருக்கணும்? வழி தெரிஞ்சவனாக இருக்கணும். அருமையாக சுட்டி காமிச்சார். ஒருத்தனுக்கு அந்த வழியில் போகணுன்னா அவனுக்கு வழி தெரிஞ்சிருந்தால் தான் அவன் காட்ட முடியும். வழி தெரியாதவனை போய் வழி கேட்டால் என்ன பண்ணுவான்? அவன் எனக்கு தெரியாதுன்னா சொல்லணும். ஆனால் அவன் என்ன பண்ணிட்டான், தெரிஞ்ச மாதிரி பல வழிகளை காட்டுறான். அதான் நான் ஐயா சுட்டி காட்டினேன். அவன் காட்டவன் அவன் கெடுவதும் அல்ல, மற்றவனையும் கெடுக்க செய்கிறான். இதுதான் இந்த உலகம் தோன்றிய காலத்திலிருந்து நடந்து கொண்டிருந்தது. அதனால தான் வள்ளலார் ஏன் வேதங்களை திட்டுறாரு, ஆகமங்களை திட்டுறாரு, சாத்திரங்களை திட்டுறாரு அப்படின்னா, பொய்யான கற்பனை கதைகளை சொல்லி மனித குலத்தை மாற்றிவிட்டார்கள். நாங்கள் கூட பாடுவோம், பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்த புலவர் பெருமானேன்னு ஒரு பாட்டு வரும். அது மாதிரி இந்த உலகம் போல பொய்யை சொல்லி சொல்லி சொல்லியே நம்மளை நம்ப வச்சிருச்சு. பொய் தானே இப்போ நம்பிக்கிட்டு இருக்கிறோம். நம்ம உண்மை எங்கன்னு தெரியல, ஆனால் உலகத்தில் இருக்கிற பொய் பூரா உண்மைன்னு நம்பிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் வள்ளலார் வந்து எல்லாமே பொய்யுன்ட்டார். பொய்யுலகை நம்பாதீர்னு வர வள்ளலார். ஆடாதீர் சற்றும் அசையாதீர், பொய்யுலகை நம்பாதீர், வாடாதீர். எவ்வளோ அழகான வார்த்தை. இதெல்லாம் நமக்கு ஒரு அழகாக ஒரு குழந்தைக்கு எப்படி வாழைப்பழத்தை எடுத்து கொடுக்குற மாதிரி நமக்கு கொடுக்குறாரு. நம்ம ஈஸியாக எடுத்து சாப்பிடலாமே. அதுக்கு போய் நம்ம கவலைப்பட வேண்டியதோ இல்லை தெரியலன்னு வந்து ஒதுங்க வேண்டியதே கிடையாது இல்லையா? இப்போ நம்மலாம் கொடுக்குறாரு. இப்போ அரி போன்ற அன்பர்கள்லாம் எவ்வளோ தெளிவாக இருக்கிறாங்க. இல்லை இப்போது அவர் பேசுனது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. பாரு, நான் நினச்சேன் இன்றைக்கி என்ன எப்படி உட்காந்து பேசுகிறது. இப்போ அவர் பேசிட்டு பிற்பாடுக்கு எனக்கு கொஞ்சம் பேசணுன்ற ஒரு ஆர்வம் வந்தது. அப்படியே கொஞ்சம் சைலண்ட் ஆக ஆக உடம்பு கொஞ்சம் அப்படியே டெவலப் ஆச்சு. எதுக்கு சொல்ல வேணா, இன்றைக்கி மனிதர்களை எந்தெந்த அளவிற்கு திருவருள் பக்குவப்படுத்தி கொண்டு வருது இல்லைங்களா? நம்ம எல்லாரையுமே நம்ம என்ன நினச்சிக்கணும், பணம், காசு, பங்களா, காரு, பங்களா, தோட்டம் வச்சுருக்கிறவன் சன்மார்க்கம் பேசினா அவன் விஷயம் தெரிஞ்சவன்னு நினச்சிட்ருக்குறான். இன்றைக்கி உலகம் அப்படி இருக்குல்ல. அவன் வந்து காரில் இறங்கணும், பல பேருக்கு 1000 பணத்தை கொடுக்கணும், அவனை மேடையில் உட்கார வைக்கணும், அவன் எதை சொன்னாலும் உண்மைன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். அது அல்ல உண்மை. வை ஆனால் இன்றைக்கி அன்பர் போன்றவர்கள்லாம் நிறைய இருக்காங்க. நாங்களாம் மானசீகமாக இறைவனுடைய தொடர்புடையவர்கள், அதான் வெளிப்பட காட்டிக்கிறது கிடையாது. அப்போது இறைவனுக்கு நமக்கு எப்படி தொடர்பு ஏற்படும் அப்படின்னா, இடைவிடாத விசாரத்தில் இருக்கணும். இந்த இடைவிடாத விசாரம்தான் ஒரு மனிதனை இறைவனிடத்திலிருந்து தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரு கனெக்ஷன், ஒரு சேர்ப்பு, ஒரு இணைப்பு பாலமாக இருக்கும். அது இறைவனுக்கு இணைப்பு பாலமே
விசாரம்தான். அதுதான் ஐயா சொல்லுவார், தூங்குவனோ துறை வருமோ தருணம் இதில் தூக்கமும் தான் வருமோ, இங்கு நீ நான் தனித்திருக்க வேண்டும், ஆதலினால் என்னுடைய தூக்கமெல்லாம் நின்னுடையதாக்கி ஏங்கலற புறத்தே போய் தூங்குக நீ தோழி. தூக்கத்தை எப்படி அடிக்கிறார் பாருங்க. ஏன்னா நான் தூங்கிட்டா இறைவன் அந்த நேரத்தில் வந்துட்டா நான் யாரை பார்க்கறது? எந்த நேரத்தில் வருவார்னு எனக்கு தெரியாதே. தூங்க நேரத்தில் வந்து பார்த்துட்டு என்ன சொல்வார்? ஆண்டவர் எழுப்புவாரா? சரி இந்த ஆள் நல்லா சாப்பிட்டு தூங்குறாயா, அதனால் அப்புறம் பார்க்கலான்னு போயிடுவார்ல. அதை தான் வள்ளலார் சொல்லுவார், உண்ணுதற்கும் உறங்குதற்கும் உணர்ந்தீர் உலகமெல்லாம் கண்டிடுமோ உழைவை அறிந்திலரே. அப்போது அந்த உழவுன்னு ஒன்று இருக்குல்ல, உழவு மீன்ஸ் என்ன? ரகசியம். ரகசியம்னா அவன் சொன்னால பிரம்ம ரகசியம் அது கிடையாது. வெரி சிம்பிள், திக் போட்டார். அப்போ நம்ம இறைவனை நினைப்பவனுக்கு இடைவிடாது தூக்கமே வராது. அது வந்து காதலன் காதலி பாவனை மாதிரி அனுபவமாளிகள் கொண்டு வர்றார். ஒரு காதலன் ஒரு காதலியை மறக்க முடியாது, ஒரு காதலி காதலனை மறக்க முடியாது. அப்படி இருக்கும்போது அவங்களுடைய இணைப்பு எப்படி இருக்கும்? உண்மையாக இருந்தால் ரெண்டு பேருமே தூங்க மாட்டாங்க, சாப்பிட மாட்டான், எங்கேயும் போக மாட்டான், வேலைக்கு போக மாட்டான், எதையும் செய்ய மாட்டான். அவன் சிந்தனை பூரா காதலி மேலேயே இருக்கும். அந்த பொண்ணு எந்த வேலையும் செய்யாது, வீட்டுங்க கேட்காது, எந்த நேரமும் அவன் சிந்தனையிலே இருக்கும். அதுபோல் இறைவனை நீங்கள் நினைக்கின்ற பொழுது உங்களுக்கு வேறு சிந்தனை வர்றதுக்கு வாய்ப்பே இருக்காது. அப்போ இறை சிந்தனை என்பது அவ்வளவு முக்கியமானது. அதை நம்ம எப்படி தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு தான் இவ்வளோ பெரிய அருட்பா உரைநட பகுதி, இவ்வளோ பெரிய சமாச்சாரங்கள்லாம் இங்கே வச்சுருக்கார் வள்ளலார். எந்தெந்த முறையில் யார் யாருக்கு தகுதிக்கு எது எதுக்கு தேவையோ அந்த தகுதிக்கு தகுந்த மாதிரி எல்லாத்தையும் அமைச்சு வச்சுருக்காரு. இதை ஒன்றொன்னே நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா நமக்கு பிரச்சனை கிடையாது. இல்லை புரியுதுங்களா? இது உட்கார் அங்கே கொடு. எதுக்கு சொல்ல வரேன்னா, இதுபோல் ஒரு ஈஸியான மெத்தடு, ஒரு எளிமையான மெத்தடு இறைவனை தொடர்பு கொள்வதற்கு உலகத்தில் யாருமே சொன்னதாக வரலாறே கிடையாது. நாங்களாம் பையன் சொன்ன மாதிரி நாங்களாம் பிடிச்சது காரணம் என்ன? வள்ளலார் இன்றைக்கி 40-45 வருஷமாக இடைவிடாது பிடிச்சிட்ருக்குறோம். இப்போ எனக்கு வந்து 78 வயசாக ஆகுது. இன்னும் எந்த நேரமும் அவரை எப்படி விட முடியாத இருக்கணுன்ற ஆர்வத்தில் தான் இருக்கிறோமே தவிர அதுக்காக விட்டுடலாம் நான் வயசாகிடுச்சுன்ற எண்ணம் வரலையே. காரணம் என்ன? அவர்கிட்ட அவ்வளோ பெரிய உண்மைகளை எடுத்து பிரமாதமாக வச்சுட்டார், ஓவராக விரித்து வச்சுட்டார். இப்படி எல்லாம் அதாவது நேற்று ஒரு ஆள் என்ன பண்ணிட்டார், முந்தா நாள் ஸ்ரீலங்காவில் அவர் ஒரு கலெக்டரு ரிட்டையர் ஆகியிருக்காரு. யாரோ படித்ததை வச்சுட்டு சொல்கிறார், வள்ளலார் பெரிய உலகத்தை பெரிய மகா ஞானி, அவரை பற்றி ஈரோடு கதிரொலியாக அருமையாக பேசினார். இருந்தாலும் அவர் கடை விரித்தேன் கொள்வார் இல்லை, கட்டி கொண்டேன்னு சொல்லி கட்டிக்கிட்டாருன்னு சொல்கிறாங்க அப்படின்னாரு. எனக்காக துடிப்பு, எனக்கு அப்படியே கட்ட 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 கட்டக்கன்னு உடம்பு ஆடுது. சரி சபாயா நாகரிகம் ஒன்று இருக்குல்ல, அதனால் அப்படியே விட்டுட்டேன். அப்புறம் கீழே இறங்கி வந்தார். வந்தோடனே கையை பிடிச்சிட்டேன். சார் அருப்பா படிச்சிங்களா அப்படின்னா, சார் நான் எல்லாம் ஒரு லேசாக தான் படிச்சிருக்கேன். நான் அருப்பாவில் எந்த இடத்துலையும் கடை விரித்தேன் கொள்வார் இல்லை கட்டி கொண்டேன்னு சொல்லலை. அதுக்காக இன்னொரு அர்த்தம் சொல்லணும், சொன்னார் கூட வச்சுங்க. ஆனால் வள்ளலார் சொல்கிறாரு, இந்த உலகத்தில் என்னென்ன கடை இருக்குதுன்னு பட்டியல் போட்டார். ஆரண வீதி கடையும் ஆகம வீதி கடையும் சேர நடுக்கடை பாரி திருச்சிற்றம்பலத்தை திருநட ஜோதி ஜோதிகுள் ஜோதிகுள் ஜோதின்னு போடுறார். இந்த உலகத்தில் எல்லா கடையும் வச்சுருக்கான், நான் கொண்டாந்து ஒரு சென்ட்ரல் வச்சுட்டா சன்மார்க் கடைன்னு சொல்கிறாரு. பாடலில் பார்த்தா நமக்கு வரலாறு சொல்லுது. ஆரண வீதி கடையும் ஆகம வீதி கடையும் சேர நடுக்கடை பாரி திருச்சிற்றம்பலத்தை திருநட ஜோதி ஜோதிகுள் ஜோதிகுள் ஜோதின்றார்.
அப்போது இந்த கடையெல்லாம் வச்சுருக்காங்க, நான் கொண்டாந்து மத்தியில் வச்சு அதெல்லாம் அப்புறப்படுத்துகிறேன்றார் சொல்லாமல். ஏன்னா கொண்டாந்து சென்ட்ரலில் வச்சுட்டா என்ன ஆகும், ஒன்று ஒன்றா நகர்ந்துடும். அப்படிப்பட்ட ஒரு கடையை வச்சவர் வள்ளலார். அவர் என்ன இறைவனால் அனுப்பினவராச்சே, அவர் மற்றவங்களா தாழ்ந்தூர்த்தனமாக பேசுறதுக்காக வந்தார். வள்ளலார் யாரால் அனுப்பினார், எதுக்காக அனுப்பினார், இந்த உலகம் எப்படி இருந்தது சொல்கிறாரு, அவரே சொல்கிறாரு இல்லையா. அது ஒன்றும் சின்ன 4 வரையில் அடித்தார் பாருங்க. அகத்தே கருத்து புறத்து வெளுத்திருந்த உலகர் அனைவரையும் சகத்தே திருத்தி சன்மார்க்க சங்கத்தை அடைவித்திட இகத்தே பரத்தை பெற்று மகிழ்ந்திடுதற்கென்ற என இந்த இறைவன் இகத்தே அருளை பெற்றேனே என்று சொல்கிறார். வருவிக்க உற்ற அருளை பெற்றேனே. அப்போது இறைவனால் வந்தவர் இல்லையா, அவரே சொல்கிறார்ல, நான் நானாக வரலையா, இறைவனால் அனுப்பிப்பட்டவன். ஏன்னா இந்த உலகம் இப்படி இருக்குது. ஐயா சொன்னார்ல, எப்படி இருக்கான், அடிச்சுக்கிட்டு இருக்கானுங்க. பேருற்ற உலகில் ஒரு சமயமதன் எரியலாம் பேபிடி புற்ற பிச்சு பிள்ளை விளையாட்டுன்ற பிச்சு பிள்ளை விளையாட்டு என்று உணர்ந்திடாது உயிர்கள் பலவேதமுற்று அங்கும் இங்கும் போருற்று இறந்து வீண் போயினர். இன்னும் வீண் போகாதபடி, சாதாரணமாக போகாத, விரைந்தே ஸ்பீடு கொடுக்குறாங்க. இன்னும் வீண் போகாதபடி விரைந்த புனிதம் ஒரு சுத்த சன்மார்க்க நெறிகாட்டி மெய்ப்பொருளினை நன்குணர்த்தி எல்லோரும் ஏறுற்ற சுகநிலை அடைந்திட புரித நீ என் பிள்ளையாதலாலே இவ்வேளை புரிக என்று கிட்டன மனத்தில் வேறு என்னற்க என்ற குருவே சொல்கிறாரா. அப்போ இப்படிப்பட்ட ஒரு மகான் இந்த உலகத்திற்கு கிடைத்த மாபெரும் அற்புதம். நான் கூட சொல்லிக்கிட்டே இருப்பேன். சில நேரங்களில் வள்ளலார் சொல்வார், எனக்கு சாலையில் சலிப்புண்டாகிறதுன்னு. நம்ம 45 ஆண்டுகளாக பேசிகிட்ருக்குறோம், சோடையே போகிறதில்ல, அதுக்காக சலிப்பும் வர்றதில்ல. இருந்தாலும் மனசுக்குள்ளே ஒரு ஏக்கம் இருக்கும். அப்போ ஒரு கணக்கு போடும்போது இந்த உலகத்தில் ஒவ்வொரு மதங்களும் ஆதம் பெற்ற காலத்திலிருந்து 500 ஆண்டுகளுக்கு பின்னாடி தான் அது டெவலப் ஆகிருக்கு. அது கிறிஸ்துவ மதமாக இருக்கட்டும், இஸ்லாம் மதமாக இருக்கட்டும், மற்ற மதங்களாகட்டும். ஆனால் சன்மார்க்கம் என்பது தான் ஆரம்பத்த காலத்துலேருந்து ரொம்ப ஸ்பீடாக போயிட்டுருக்கு. இன்றைக்கி உலகம் பூரா பேசலாம். இன்றைக்கி வள்ளலார் தெய்வ நிலையங்கள் வள்ளலார் சொல்லி வாரி நடக்காமல் இருக்கலாம். அது நாளைக்கு எந்த காலத்தையும் ஒரு அருளாளர் வரும்போது தூள் கலப்பி வேலை நடக்கும், அது வேறு. அது வெளியே பக்குவம் வருவதற்காக நடந்துக்கிட்டு இருக்கு. பக்குவ பிள்ளைகள் வந்துட்டால் என்ன ஆகுங்க, அதெல்லாம் மின்னல் வேகத்தை அடி தூள் கலப்பிட்டு அது எங்கேயோ போய் நின்றுடும். அதை பற்றிலாம் நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை. ஆனால் இன்றைக்கு நிலைமை உலகம் முழுவதும் வள்ளலாரை பேசி கொண்டிருக்கிறார்கள். அதே போல் நண்பர் சொன்ன மாதிரி அணு ஆராய்ச்சி என்பது பயங்கரமாக போயிட்டுருக்குது. ஆனால் எல்லாம் அருட்பாவல் இருக்குது. வள்ளலார் டிவி காட்டினாரு தெரியுமா, டிவி நிகழ்ச்சி காட்டினார். எப்போது தர்மசாலை ஆரம்பித்து, அப்போ தர்மசாலை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கூட இருக்கிற நண்பர்கள்லாம் சிதம்பரம் கூட்டிகிட்டு போகிறது வழக்கம். பெருமானார் அது என்ன, அது வெளிநாட்டில் இருந்திருக்கு. அப்போது எல்லாரையும் கூட்டிகிட்டு போய் அங்கே காட்டுற பழக்க மாட்டிருக்கு. அதுக்கப்புறம் இவர் தர்மசாலை ஆரம்பிச்சிட்டு பாடு இவருக்கு பணி இங்கே இருக்குது. இறைவனுடைய அனுமதி வேறு ரூட்டில் அவர் போயிட்டார். செக்ஷன் வாரதில்லை. முதல்ல இந்த செக்ஷன் வேறு, ரெண்டாவது பெருமானுக்கு வந்த செக்ஷன் வேறு. அப்போ இங்கே இறைவனுடைய பொறுப்பு அதிகமாக கொடுத்துட்டாரு இறைவன். அதுக்கு முன்னாடி இறைவனை வள்ளலார் இறைவன் கொடுத்த பொறுப்பு வேறு. அதுக்கப்புறம் அவர் பொறுப்பு அதிகமாக கொடுக்கின்ற பொழுது, இறைவனுடைய பொறுப்பை தான் ஏற்றுக்கொள்ளுகின்ற பொழுது, வாங்க அப்போ என்னாச்சு, பொறுப்பு அதிகமாகுது. பொறுப்பு அதிகமாகும் போது என்ன பண்ணுறாரு, தர்மசாலை ஆரம்பிச்சிட்ட பிறகு, ஐயா உள்ள போ, ஐயா அங்கே உள்ள ஆரம்பிச்சிட்ட பிறகு என்னாச்சு, சிதம்பரத்தை போகிறத விட்டுட்டார். அதுக்கு முன்னாடி எல்லாரையும் தர்மசாலையில் இருக்கிறவங்களாம் கூப்பிட்டு போய்
என்ன தரிசனம்? ஆருத்ரா தரிசனம் காட்டிட்டு வர பழக்கம். சரி, பாதி பேர் அன்றைக்கு வந்து அந்த வருஷம் பாதி பேர் போயிட்டாங்களாம், பாதி பேர் போகல. வள்ளலார் கூட இருக்கிறவங்க எல்லாம் புசிஞ்சிக்கிட்டு இருக்காங்க, எல்லோரும் போய் பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம போகிறதுக்கு வாய்ப்பு இல்லையே, என்ன இப்படி ஒரு சூழ்நிலை உயிட்டு வாங்கிட்டார் பெருமானார் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே இவர் வேதனைப்படுறார். உடனே இவருக்கு தெரியுது இவங்களுடைய அங்கலாய்ப்பு அவருக்கு புரியாத இருக்கா. சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் உடனே ஒரு வேட்டி எடுத்து கொடுத்து ஸ்கிரீனை கட்டுங்களான்ட்டார். தர்மசாலையை ஸ்கிரீனை கட்டியாச்சு, எல்லாம் வந்து உட்காருங்கன்னாரு. எல்லோரும் உட்காந்தாச்சு. அங்கே நடக்கிறது அங்கே காட்டுறாரு. அவருடைய பாடி, அவருடைய உடம்பு என்னாச்சு, டவராக மாறுது. சேட்டலைட் டவராக மாறிட்டு அவர் பாடி. அங்கேருந்து பாடிக்குள்ள வந்து கட்டுறாரு. என்ன அதிசயம் இதெல்லாம்! அப்போவே சினிமா காட்டினவர், டிவி காட்டினவர். ஆமாம், அதான் நான் எழுதன் போன வாரம் கூட ஒரு கட்டுரை போடும்போது, வள்ளலாருடைய கருத்துக்கள் உலகம் முழுவதும் சென்று உலக மக்கள் வடலூரை திரும்பி பார்க்கக்கூடிய காலம் 500 ஆண்டுகளுக்கு மேலாகணும். ஆகும் கண்டிப்பாக. எல்லோரும் திரும்பி பார்க்கணுங்க. உலக மக்கள் பூரா. ஏன்னா இது உலகம் வந்து நாளைக்கு அழிஞ்சு போகிறது கிடையாது. இது எங்கேயும் நடக்க போகுது பாருங்கன்னா. இந்த மனிதனுடைய உருவத்தை மாற்றுவதற்குண்டான வழிகள் என்ன என்பதை கண்டுபிடித்தோம் வள்ளலார். எப்படி அணுக்கள் இந்த உலக உடம்பில் சேர்ந்தது, அதான பிரச்சனையே. போ இந்த உடம்பு வந்த வழி நமக்கு தெரியுதா? எல்லாரும் பேசிகிட்டு இருக்கிறோமில்ல. அப்போது அதை தான் வள்ளலார் சொல்கிறாரு, உடம்பு உரு வகை எறியில் உயிர் வகை எறியில் உடல் மறுக்க உண்டு நிதம் உறங்குதற்கு அறிந்தீர் மடம்புகு பேய் மனத்தாலே மயங்குகின்றீர் மனத்தை வசப்படுத்தும் வழிதுறை கற்றறியீர் இடம்பெறு பொய் வாழ்க்கையிலே. என்ன வாழ்க்கையில்? இடம்பெறு பொய் வாழ்க்கையிலே இன்பம் துன்பம் அடுத்த எண்ணி எண்ணி இழக்கின்றீர் ஏழை உலகீரே. நடம்புரியன் தனித்தந்தை வருகின்ற தருணம் இது நன்னியது நன்னிமினோ புண்ணியம் சார்வீரேன்னு சொல்கிறார். அப்போ உடம்பு வந்த வழி என்ன, உயிர் வந்த வழி என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோமா? இதனுடைய சீக்கிரட் எந்த ஞானியாவது உலகத்தில் சொல்லியிருக்காங்களா? ஆனால் வள்ளலார் நமக்கு தெளிவாக சொல்கிறார். உரைநடை பகுதியிலையும் சொல்கிறாரு, அனுபவ மாலையிலையும் சொல்கிறாரு, அருள் விளக்க மாலையிலையும் சொல்கிறாரு, அகவலையும் சொல்கிறாரு, தனித்தனி பாடல்களையும் சொல்கிறார். அவங்க தகுதிக்கு எதில் வேணாலும் இப்போ எடுத்துக்கலாம். ஆனால் எவ்வளோ படித்தோம் அந்த தகுதிக்குள்ளே போக முடியாதான் இருக்கும். வெரி சிம்பிள் சார். இந்த உடம்புக்குள்ளே என்ன இருக்குது? பஞ்சபூதங்கள் இருக்குன்னு சொல்கிறோம். ஏன்னா இப்போ நம்ம எல்லாருமே சன்மார்க்க நண்பர்கள் தான். பஞ்சபூதங்களில் இந்த உடம்புக்குள்ளே இருக்கிறது 2 தான் பிடிபடக்கூடியது, மற்றதெல்லாம் பிடிபடாதது. பிடிபடக்கூடியது எது? 2 ஒன்று மண், இன்னொன்று நீர். ஒன்று மண், இன்னொன்று நீர். இது 2 தான் பிடிபட முடியும். இன்னொன்று என்ன இருக்குது? அக்னி இருக்குது. பிடிபடுதா? பிடிபடாது. காற்று இருக்குது. பிடிபடுதா? பிடிபடாது. ஆகாயம் இருக்குது. பிடிபடுதா? பிடிபடாது. நம்ம மாற்ற வேண்டியது 2 தான். இந்த உடம்பை மாற்ற வேண்டியது 2 பொருள் தான் இருக்குது. மீதி 3 மாற்ற வேண்டிய அவசியமே இல்லை. அது ஒரு ஆட்டோமேட்டிக் சிஸ்டம், அது ரோல் ஆகிட்டே இருக்குது. ஆனால் அந்த உடம்புக்குள்ள இருக்குது தண்ணி, மண். இந்த மண்ணையும் தண்ணியும் மெல்ட் ஆக்கிட்டிங்கன்னா யூஆர் ஏ கிரேட். அதனால தான் வள்ளலார் வந்து இந்த அணுக்களை உடைக்கிறார். இது சேர்க்கப்பட்ட அணுக்கள். நீர் சேர்ந்திருக்கு, மண் சேர்ந்திருக்கு, ஒன்றோட ஒன்று இணைக்கப்பட்டிருக்கு. ஆமாம் வாங்க.
எங்கே காணுமேன்னு நினச்சோம். இதை கொடுப்பா. வாங்க வாங்க வாங்க, காப்பி காப்பி எடுங்க. வாங்க வாங்க வாங்க, வாங்க. இல்லை இருக்கு கொடு, சூடாக இருந்தால் கொடுக்கண்ணே. உட்காருங்க, கட்டில் உட்காருங்க. இங்கே வாங்க, சேர் இருக்கு, வாங்க. உங்களுக்கு கீழே உட்கார முடியாதில்லை, ஏன்னா அறிவு இருக்கிறதுனால இந்த விஷயத்தை நான் ஓப்பன் பண்ணுறேன். இப்போது நம்ம உடம்புக்குள்ளே இருக்கிறது முக்கியமானது 2, புரிஞ்சுக்கிட்டிங்களா? 5 பூதம் இருக்குது. 5 பூதத்துக்குள்ளே 2 மாபெரும் சக்தி வாய்ந்த அணுக்கள் இருக்குது. அது என்ன? ஜீவானு, ஆன்மானு. அது உங்களால் ஒன்றும் பண்ண முடியாது. ஜீவானு, ஆன்மானு. அந்த ஜீவ அணுவும் ஆன்மானுவும் வாழ்வதற்கு தான் இந்த உடம்புகள் இயங்குது. ஆன்மானு இல்லைன்னா ஜீவானு இல்லை, ஜீவானு இல்லைன்னா உடம்பு இல்லை. அப்போ அணு வாழ்வதற்காக தான் உடம்பு கட்டி கொடுக்கப்பட்டது. அப்போது தேகம் ஆன்ம தேகமாக தான் வந்தது ஃபஸ்ட்டு. நம்ம வரும்போது எப்படி வந்தோம்? ஆன்ம தேகம். ஆன்ம தேகத்தோடு இந்த பிரபஞ்சத்தில் வாழ முடியாது. ஆன்ம தேகத்தில் பஞ்சபூதம் கிடையாது, ஜீவன் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போது அங்கேருந்து வந்த பிறகு இங்கே என்ன ஆகுது? இந்த பூலோகத்தில் இந்த ஆன்மா வாழணும்னா அந்த ஆன்மாவுக்கு என்ன கொடுக்கணும்? வீடு கட்டி கொடுக்கணும். வாழ்வதற்கு வீடு. ஆண்டவனே வந்தாலும் இந்த பிரபஞ்சத்தினுடைய சட்டம் வீடு கட்டி கொடுக்கணும். வீடு கட்டி தான் வாழணும். வீடு இல்லாமல் எந்த ஜீவனாவது வாழ முடியுமா? அப்போ வீடு என்பது என்ன? அப்போ அந்த உடம்பு என்பதை வீடை யார் கட்டி கொடுக்கப்படுது? மாயினால் கட்டி கொடுக்கப்படுது. தெளிவாக எடுத்துகிட்டு பாருங்க. அப்போ அந்த மாயினால் கட்டி கொடுக்கப்பட்ட வீட்டில் மாய்க்கு தான் அதிகாரம் ஜாஸ்தி. ஐயா வந்து உட்காருங்க. இப்போ நான் குடிக்கூலின்னு சொல்கிறார் இல்லையா? வள்ளலார் இருந்த வீட்டுக்கு என்ன சொல்கிறாரு? குடிக்கூலின்னா வாடகை வீடு. அப்போ வாடகை வீடு என்பது ஏன் கொடுக்கணும்? வாடகை நீங்களாக கட்டிக்கிட்ட வாடகை கொடுக்க முடியாதா? அப்போ இன்னொருத்தர் விட குடியிருக்கிற வழியை நீங்கள் வாடகை கொடுக்கணுமா? அதுக்கு பேர் குடிக்கூலி. அப்போ அந்த உடம்புல ஆன்மாவும் ஜீவன் வாழ்வதற்கு நீங்கள் என்ன கொடுக்கணும்? வாடகை கொடுக்கணும். ஏன்னா வந்தது ஆன்மா, துணை கருவி ஜீவன். இது 2ம் வாழணும். வாழ்வதற்கு உடம்பு தேவை. அப்போ உடம்பு இருக்கும்போது உடம்பில் நீங்கள் வாழ்ந்தீங்கன்னா உடம்புக்கு வாடகை கொடுக்கணும். அந்த வாடகை என்பது தான் என்ன சொன்னார் ஐயா? பிண்டம்னார். அதுக்கு பேர் என்ன? பிண்டம்னா உணவு. உணவு உணவு என்ற பிண்டம் நம்ம கொடுக்கணும். அந்த உணவு என்ற பிண்டம் கொடுக்குறவில்லையும் ஒரு செகண்டாவது விடுதா? அது ஒரு நாளைக்கு 3 வேளை கொடுக்க சொல்லுது. நீங்கள் என்ன தான் கண்ட்ரோல் பண்ணாலும் 2 வேளை சமாளித்து பார்க்குறீங்க. அதுக்கப்புறம் 1 வேளை உண்பவன் யோகி இப்போ சொல்கிறோம் இல்லையா? 2 வேளை 3 வேலை, கடைசியில் 1 வேளை சாப்பிட்டா பரவாயில்லன்றோம். அப்போது இந்த 3 வேளையும் சாப்பிட்டாலும் வாடகை தானே. வாங்க. ஹலோ தம்பி, இந்த ஜன்னலை தடுத்து. இன்றைக்கி ஒரு நல்ல விசாரம். போது புரியுதுங்களா? அப்போது இந்த உடம்பு என்பது என்ன வீடு? வாடகை வீடுன்னு சொன்னோமா? அப்போ அந்த வாடகை வீட்டுக்கு வாடகை கொடுக்க வேண்டியது உணவுன்னு சொல்லிட்டாரா? அப்போ அந்த உணவு கொடுத்துக்கிட்டே இருக்க வேண்டிய என்ன ஆகும்? கடைசியில் கொடுக்க முடியாத நேரத்தில் மரணம் வருது. அதுக்கு பேர் தான் மரணம். உங்களால் வாடகை கொடுக்க முடியலன்னா உங்களுக்கு மரணம் வருது. மரணம் வந்தோடனே என்னாச்சு? மறுபடியும் பிறப்பு வருது. மறுபடியும் இன்னொரு வீடு வாடகை வீடு கிடைக்கிறது. மறுபடியும் இன்னொரு வீட்டுக்கு வாடகை வீட்டுக்கு தான் போகணும். அந்த வாடகை வீட்டும் மாயை தான் கட்டி கொடுக்கும். அதனால் வள்ளலார் என்ன சொல்கிறாருங்க? வாடகை இல்லாத வீடை கட்டி பழகுங்கன்றார். நம்ம வாடகை வீட்டை விட சொந்த வீடு கட்டணும் இல்லையா? சொந்த வீடை கட்டி கொடுக்குற வழி காட்சி தான் வள்ளலார். இது வெளியே சொந்த வீடை கட்டி கொடுப்பதற்கு எந்த ஞானியும் வழிகாட்டலை. அதுக்கு பேர் தான் சொந்த வீட்டுக்கு என்ன பேர்? இந்த தேகத்துக்கு என்ன பேர் சார்? ஜீவதேகம்னு பேர். இதுக்கு பேர் என்ன? ஜீவதேகம். சொந்த வீடு கட்டிட்டு அதுக்கு பேர் என்ன?
ஆன்ம தேகம். ஒரு சந்தேகம். ஞானசாபையினுடைய வண்ணம் வந்து காவியா மஞ்சள் கலையா? அது அப்புறம் பேசுவோம், ஏன்னா இது மெயின் சப்ஜெக்ட். அதாவது ஞான தேகம் என்பது ஜீவதேகம் என்பது ஜீவன்னா உயிர், உயிர் வாழ்வதற்காக இந்த தேகம். அப்போது ஆன்மா என்ன தேகம் எடுக்கணும்? ஆன்ம தேகம் எடுக்கணும். ஆன்ம தேகம் எடுத்தால் சொந்த தேகம், சொந்த தேகம்னு அதுக்கு பேர். அந்த ஆன்ம தேகத்துக்கு அதுக்குள்ளே 3 தேகம் இருக்குது. ஆன்ம தேகம் ஒன்று இருக்குது, எடுத்துட்டா அதுக்குள்ளே நீங்கள் 3 தேகத்தை அதில் வந்து கொண்டு வரணும். தெரியுமா? சுத்த தேகம், பிரணவ தேகம், ஞான தேகம். இந்த 3 தேகமும் ஒன்றோடு ஒன்று மெர்ஜானா தான் ஞான தேகம்னு அதுக்கு பேர். அந்த ஞான தேகம் 3ஓட 3 இணைக்கப்பட்டது. சுத்த தேகம் ப்ளஸ் பிரணவ தேகம் ப்ளஸ் ஞான தேகம். இந்த 3 தேகத்தை நம்ம பேசிகிட்டு இருக்கலாம். எப்படி கொண்டு வர்றதுன்னு முயற்சி பண்ணுமா? இல்லை, படிச்சுட்டு இருக்கிறோம், கேட்டுக்கிட்டு இருக்கிறோம், படிச்சுட்டு இருக்கிறோம். ஏன்னா இது பல நாள் கேட்டு கேட்டு பழகினாவே ஞானம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ சிந்தனை வரும். எப்போ நம்ம சிந்திக்கிறதுக்கு எப்போ நமக்கு இந்த அறிவு விளக்கம் ஏற்படும்னா, கேட்க 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 தான் சிந்திப்போம். நீ கேட்காத இருந்தால் சிந்தனை வராது. ஒரு குழந்தைகிட்ட பிறந்த உடனே நீங்கள் எல்லாமே அது எடுத்துக்குதா? அவள் அந்த குழந்தைகிட்ட பிறந்ததுலாம் நம்ம சொல்லி கொடுத்து 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 வளர்த்து போது நம்ம லெவலுக்கு பேச வந்துடுது இல்லை? அதுபோல் நம்ம கேட்டு 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 அந்த பயிற்சியை நம்ம எடுக்கணும். அந்த பயிற்சி நம்ம எடுக்கும்போது நமக்கு என்ன ஆகுது? முயற்சி தானாக வந்துடும். பயிற்சி வந்தாவே முயற்சி தானாக வரும். முயற்சி வரும்போது நீங்கள் ஈஸியாக மேல்நிலைக்கு ஏறலாம், தடை எடுக்காது இல்லைங்களா? அதுக்காக தான் நம்ம இந்த விசாரம் பண்ணுறது. மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சி. அப்போது அதாவது ஆமாம் ஆமாம் வாங்க. அதாவது ஒவ்வொரு மனிதனுக்கும் கேள்வி ஞானம் ரொம்ப முக்கியம். அந்த கேள்வி ஞானத்தை தெளிவு ஞானமாக மாற்றணும். வாப்பா, தெளிவு ஞானமாக மாற்றணும். கேள்வி ஞானம் என்பதை வந்து நம்ம அப்படியே விட்டுறக்கூடாது இல்லை, அதை தெளிவாக கொண்டு வரணும், தெளிவாக்கணும். கேள்வியை தெளிவான பதிலாக மாற்றிட்டிங்கன்னா உங்களுக்கு ஞானம் என்பது ப்ளஸ் ஆகிடும். ப்ளஸ் ஆகிறதுக்கு காரணம் வாப்பா உட்கார். அப்போ அந்த கேள்வி என்பதும் அனுபவம் என்பதும், கேள்வி கேட்க கேட்க தான் அனுபவம் வரும். கேள்வி கேட்க தெரியலன்னா அனுபவம் வர்றதே கஷ்டம். இப்போ வெண்பா கூட கேட்குறாரு இல்லையா கேள்வி. ஒரு கேள்வி கேட்கும்போது அதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் பலவாறாக தோணும். இப்போ என்ன ஒரு கேள்வி கேட்பார், அதே கேள்வியை நான் ஒன்று சொல்லுவேன், இன்னொருத்தர் கேள்வி கேட்பாங்க, அவர் ஒன்று சொல்லுவார். இப்போ 4 பேர் 4 விதமான ஒரே கேள்விக்கு 4 விதமான பதில் இருக்கும். ஆனால் இருந்தாலும் இந்த 4 விதமான பதிலில் எது உண்மையானது அப்படின்னு தெரிந்து கொள்வதற்கு பேர் என்ன? அதுக்கு பேர் தான் அனுபவம். அந்த அனுபவம் வரும்போது இந்த 4 கேள்வியிலையும் எது உண்மை எது பொய், அதை தான் வள்ளுவர் சொல்ல. அங்கே போகணும். எப்பொருள் யார் 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 கேட்பினும் அறிவுன்னாருங்க. அப்போ தான் அறிவு விளக்கம் தோணும். அது வெளியே அறிவு விளக்கம் தோணாது. அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. அப்போ அந்த அறிவு என்பது எப்போ? அனுபவம் தான் அறிவாக மாறும். அனுபவம் அறிவாக மாறும்போது என்னாகும்? நம்மளுடைய எனர்ஜி ஒரு ஸ்ட்ரென்த்து அப்படியே பவர் ஏற்படும். பூஸ்ட், கரெக்டு, பூஸ்ட்டு. இந்த அனுபவத்தில் கிடைக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சி இருக்கு பாருங்க, அதுக்கு அளவே இருக்காது. நீங்கள் வேலை செய்கிறீங்க, வேலை செய்யும்போது ஒரு 10 ரூபா லாபம் கிடைக்குதுன்னு வேலை செய்கிறீங்க. 100 ரூபா கிடைச்சிட்டு உங்களுக்கு எப்படி இருக்கும்? அதுக்கு பேர் தான் அனுபவம். அதனால் எந்த ஒரு வினாவாக இருந்தாலும் நம்ம தயங்காமல் அதுக்கு விடை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம கேள்வி கேட்டு பழகணும். இப்போ நம்ம எங்கே விட்டோம்? பஞ்சபூத தேகத்தில் வந்துட்டோம். ஞான தேகத்துக்கு மாத்திரம் தான் வள்ளலாருடைய கொள்கை. இந்த ஞான தேகத்தை மாற்றுவதற்கு பல வழிகளை எல்லா ஞானிகளும் சொல்லியிருந்தாங்க. ஆனால் வள்ளலார் வந்து தான் தெளிவுபடுத்துகிறார். என்ன தெளிவுபடுத்துகிறாரு? உடம்பை மாற்றுவதற்குண்டான வழி காட்டினார்.
இந்த உடம்போடவே நீங்கள் வந்து மரணமில்லா பெருவாழ்வு ஆக முடியுமா அப்படின்னா ஆக முடியாது. அது நல்லா புரிஞ்சுங்க. நிறைய பேர் அப்படி தான் இருந்து ஏமாந்துடுறாங்க, செத்து போயிடுறாங்க. இந்த உடம்போடவே மரணமில்லா பெருவாழ்வு என்பது சாத்தியமல்ல. இந்த உடம்பை மாற்ற வேண்டும். என்ன மாற்றணும்? வேதியியல் மாற்றம் போல் மாற்றணும். என்ன மாற்றம்? அதுக்கு பேர் ஒரு பொருளை வேறொரு பொருளாக மாற்றுவது. அதுக்கு பேர் வேதியியல். வேதியியல் மெத்தட்னா ஒரு பொருளுக்கு இன்னொரு பொருளை ஒரு மாற்று, அந்த பொருளை வேறு பொருளாக மாற்றுவது. அப்போ இது ஊனுடம்பு. இது என்ன உடம்பு? இந்த ஊனுடம்பை ஒளி உடம்பாக மாற்றணும்னு வள்ளலார் தெளிவுபடுறார். ஊனுடம்பே ஒளி உடம்பாய் ஓங்கி நிற்க ஞான அமுதம் நல்கிய நாயகனே. இந்த ஊன் உடம்பை ஒளி உடம்பாக மாற்றணும். இதுதான் சன்மார்க்கம். இந்த ஒளி உடம்பாக மாற்றுகிறதுக்கு தான் இவ்வளோ விசாரங்கள், இவ்வளோ ஜீவகாருண்யம். எங்கே பார்த்தாலும் சாப்பாடு, எங்கே பார்த்தாலும் விசாரம், எங்கே பார்த்தாலும் விழாக்கள் எல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது. அப்போ எதுலேயோ ஒன்று நம்ம கோட்டை விடுறோம் அப்படின்னு நமக்கே தெரியுது இல்லையா? அப்போ அதை நம்ம கொஞ்சம் 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 கொஞ்சமாக கேட்டு 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 பதிவு பண்ணிக்கிட்டு வாழ்க்கை கொஞ்சம் மாற்றிக்கணும். நம்ம வாழ்க்கையை மாற்றிக்கணும். கொடுங்கெல்லாம் இருக்கணும். புரியுதுங்களா? கிளம்புறீங்களா? வாங்க, அடிக்கடி வாங்க, ஒரு போஸ்ட்டு வாங்க. ஐயா 1 மணி நேரம் பேசினார். ஆமாம் ஆமாம். நம்ம கொஞ்சம் இரும்பல் தான் இருந்துச்சு. கரெக்டாக வந்தார். அவரை உட்கார வச்சு பேச வச்சு ஆச்சுங்களா? அதனால் நம்ம என்ன பண்ணோம்? முயற்சி எடுக்கணும். முயற்சி திருவினையாக்கணும். இந்த முயற்சி திருவினையாக்குவதற்கு தான் நமக்கு சதா இறைவனை இடைவிடாது தொடர்பு கொள்வது தான் அதுக்கு ஒரே வழி. வேறு வழியே கிடையாது. ஏன்னா எந்த இறைவன்றது தான் இப்போ பிரச்சனையாக இருந்தது. அதை வள்ளலார் சொல்லி கொடுத்துட்டாரு. ஏன்னா இதுக்கு முன்னாடி எந்த இறைவனை தொடர்பு கொள்வதுன்றது ஒரு கன்ஃபியூஷன். வேர்ல்டு உலகம் பூரா கன்ஃபியூஷனாக இருந்தது. எந்த இறைவனை தொடர்பு கொண்டால் அருளை பெறுவது அப்படின்னு சொல்லும்போது உலகத்தில் இருக்கிற கடவுள்லாம் நமக்கு படித்து வச்சுட்டாங்க. ஆனால் வள்ளலார் வந்து என்ன பண்ணிட்டாரு? ஆமாம், அதெல்லாம் எல்லாத்தையும் ஆப்சண்ட் ஆகிட்டார். இனி வரக்கூடிய கடவுள் முன்னாடி சொன்ன ஜாதி சமய மதங்களில் வந்த கடவுளில் ஒருவர் அல்ல அப்படின்னு போட்டார். ஒரு வருகின்ற கடவுள் எல்லாம் வல்ல தனித்தலைமை பெரும்பதியாகிய அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் ஒருவர். முடிச்சிட்டார் வேலையை. அதனால தான் அதுக்கு அருள் பெரும் ஜோதினே பேர் வச்சார். அருளை தரக்கூடிய பெருஞ்சோதி. மற்ற ஜோதியெல்லாம் அருள் கொடுக்கறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அது வந்து மெட்டீரியல் ஐட்டன்ட்டார். இது பூரா ஆக்ஷன். இந்த பிரபஞ்சத்தை இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு மாபெரும் சக்தி வாய்ந்த பேரொளி பிழம்பு. அது என்ன? பேரொளி. அதனால தான் அருட்பேரொளின்னு அதுக்கு பேர். அருட்பெருஞ்சோதி. சாதா ஜோதி அல்ல, அருள் பெருஞ்சோதி. அந்த அருட்பெருஞ்சோதி எங்கே இருக்குன்னு அடிக்கடி சொல்லியிருக்கிறேன். ஞாபகம் வச்சுருக்கிறீங்களா? எல்லாம் இங்கே இருக்குதா? அந்த பஞ்சபூதங்களை உள்ளுக்கு இருக்கா? இது மாதிரி பல கோடி அண்டங்களையும் உலகங்களையும், ஆமாம், உலகங்களையும் இயக்கி கொண்டு தான் யார் என்று வெளியே காட்டாமல் அது இருக்கக்கூடிய இடத்துக்கு பேர் தான் அருட்பெரு வெளின்னு அதுக்கு பேர். அதுக்கு பேர் என்ன? அருட்பெரு வெளி. அதுக்குன்னு ஒரு இடம் இருக்குது. ஆனால் எல்லா இடத்தையும் அதுதான் இயக்குது. இப்போ எப்படி சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்குன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய மோடி நமக்கு எல்லாருக்கும் தெரியுதா? இருந்தாலும் நம்ம இந்தியாவுடைய பிரைம் மினிஸ்டர் அவர் தானே. அப்போ இந்தியாவுடைய இயக்கிற அவருன்னு தெரியுதா? எல்லா மாநிலங்களுக்கும் அவர் தானே இன்றைக்கி. ஆனால் அவர் நமக்கு தெரியாட்டி கூட எல்லா மாநிலங்களும் அவருடைய கண்ட்ரோல் இருக்குது. அதுபோல் ஆண்டவர் யாருன்னு உங்களுக்கு தெரியாட்டும் இந்த பல கோடி அண்டங்களையும் அவருடைய கண்ட்ரோலில் தான் இயக்கிட்டு இருக்காரு. அவனின்றி ஒரு அணுவும் அசையாது. அவருக்கு பேர் அருள். அருள் தான் இயங்கி கொண்டு இருக்கிறத தவிர வேறு எந்த நீங்கள் இதுக்கு முன்னாடி சொன்ன தெய்வங்கள், முருகனோ விநாயகரோ பெருமாளோ சக்தியோ சிவபெருமானோ இயேசுவோ அல்லாவோ புத்தரோ யாரும் கிடையாது. எல்லாமே மெட்டீரியலிசம்னு அதுக்கு பேர்.
உருவங்களாக படைக்கப்பட்ட தத்துவங்கள். அதனால் தத்துவங்களை நம்பாதீர்கள். வள்ளலார் என்ன சொல்லிட்டார் நமக்கு? தத்துவங்களெல்லாம் தனித்தனி கடந்து தத்துவாதீத மேல்நிலை மேல்னார் போட்டார்ல. சித்தியில் முழுதும் தெரிந்திடச் சென்றேன். அதுக்கடி என்ன அடுத்தது? என்ன சித்திகளெல்லாம் தெரிந்திடச் சென்றேன், ஒத்த நிலைக்கும் யாமும் ஒருங்குற கரைந்து போயினோம் என்று அத்தகை உரைத்தோர் உரைத்துரைத்தேத்தும் அருட்பெருஞ்சோதி என்னரசன் பாடல் நிறைய அந்த அட்டகத்தில் கொண்டு வருவார். அதில் கடைசி பாட்டு என்ன சொல்கிறாரு? எங்குமாய் விளங்கும் சிற்றவை இடத்தே இது அது என உரைப்பதரிதாய் தங்குமோர் இயற்கை தனி அனுபவத்தை தந்து என்னை தன்மயமாக்கி பொங்கும் ஆனந்த போக போக்கியனாய் புத்தமதருத்தி அங்கையிற்கனி போன்று அமர்ந்து அருள் புரிந்த அருட்பெருஞ்சோதி என் அரசே. அப்படியே வந்து வாழைப்பழத்தை கையில் வச்சுக்கிட்டு ஒரு பம்பரத்தை கையில் வச்சுக்கிட்டா காட்டுற மாதிரி சுற்றுற மாதிரி பார்த்தன்றார். நம்ம பார்க்கணுமா இல்லையா? பார்க்கலாம். அதுக்கு பேர் தான் அருள் தேகம். அந்த அருள் தேகம் கிடைக்கின்ற பொழுது எல்லாமே கிடைக்கும். இது வந்து இப்போ பொருள் தேகம். இதுக்கு நம்ம வச்சுருக்கிற தேகம் பேர்னா பொருள் தேகம். இது இது எத்தனை பொருள் இருக்கு? நீ வர்றதுக்கு முன்னாடி சொன்னேன் பஞ்சபூத பொருள்கள். இந்த பஞ்சபூத பொருள்களில் 3 பொருளை நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியும். அதை நீங்கள் மாற்ற வேண்டியதே இல்லை. 5 பூதம் இருக்கா? 5 பூதம் என்ன இருக்குது? நீர் இருக்குது, நிலம் இருக்குது, அது அக்னி இருக்குது, காற்று இருக்குது, ஆகாயம் இருக்குது. 5 பூதங்கள். இந்த 5 பூதங்களில் நீங்கள் எதை பிடிக்க முடியும்? நீரை பிடிக்கலாம், மண்ணை பிடிக்கலாம். காற்றை பிடிக்க முடியுமா? ஆகாயத்தை பிடிக்க முடியுமா? அக்னி பிடிக்க முடியுமா? இந்த 3ம் உங்களுக்கு தேவையே இல்லாத வேலை. அது இது 2 வந்துச்சுன்னா அது 2 3 உள்ளே வந்துடும். அது ஆட்டோமேட்டிக் சிஸ்டம். அப்போ இந்த 2 தான், தண்ணியும் நீரையும் தான் நீங்கள் மாற்றணும். இப்போ இந்த உடம்புல இருக்கிறது பிடிபடக்கூடியது தண்ணியும் மண்ணும் தான். உள்ளே இருக்கக்கூடிய நீரெல்லாம் தண்ணி. ரத்தம்னே வச்சுக்கலாம். நீங்கள் தண்ணியாக குடித்தா ரத்தமாக வருது, எதை சாப்பிட்டாலும் ரத்தமாக மாறி தான் வழி வருது. அப்போது இந்த பூத அணுக்களையும் இரத்த அணுக்களையும் மாற்றுறதுக்கு வழி கண்டுபிடிக்கணும். இது எப்படி இதை மாற்ற முடியும்? வேவடிக்கணுன்றாரு. கேளுங்க. இப்போ இந்த 2ஐயும் மாற்றுறதுக்கு என்ன வேணும்? சூட்டில் தான் மாற்ற முடியுன்றாரு. சூட்டில் தான் மாற்ற முடியும். அதுதான் அந்த அமுதம் எப்போ வரும் உங்களுக்கு? சூடு ஏற்றினா தான் வரும். அது ஆயிரக்கணக்கான பாட்டு எழுதுறாரு. நல்ல மருந்து ஞான மருந்துன்னு. அதுக்கு பூரா அருள்னு அதுக்கு பேர். இப்போ இந்த உடம்பு இப்போ இந்த ஒரு பொருளை வச்சுட்டா மழை பெஞ்சா என்னது? அந்த பொருள் கரையுதா கரையிலையா? இப்போ நீங்கள் சாப்பாடு வச்சிங்கன்னா அரிசி போட்ட உடனே என்ன வருது? என்ன அரிசி போட்டு நீங்கள் என்ன பண்ணுவீங்க? சோறாக்குறதுக்கு அடுப்பில் என்ன வருது? நெருப்பில் என்ன வருது? சூடு போகுதா மேலே? நெருப்பு போய் அப்படியே அரிசியில் இறங்காது, சூடு தானே போகுது. சூடு போன உடனே என்ன ஆகுது? தண்ணி கொதிக்குதா? தண்ணி கொதிக்கும் போது உள்ளே இருக்கக்கூடிய அரிசி அந்த சூட்னால அந்த கெட்டியான பொருள் விரிவடையுது, லேசாக மாறுது. அரிசி கடிக்க முடியாத அரிசி. ஆனால் அந்த சூடு போகுது தண்ணின் மூலமாக சூடு போகும்போது அரிசி அப்படியே மென்மையாகுது. மென்மையான தண்ணி அரிசியும் ஒன்றோட ஒன்று கலந்து என்ன ஆகுது? சோறாக வந்துடுது. இதுக்கு பேசிக் என்ன? உஷ்ணம்னு சொல்லி பழங்க. உஷ்ணம் நெருப்பில் தான் வருது. இப்போ நம்ம தான் நெருப்பெல்லாம் விட்டுட்டோமே. இப்போ கேஸ் தான் வருது இல்லையா? அந்த காலத்தில் நெருப்பு வச்சுக்கிட்டது, இப்போ கேஸு. அப்போது அங்கே என்ன அது உஷ்ணம்னு கேட்குறாரு. இந்த உஷ்ணத்தை விட இந்த உடம்பில் இருக்கக்கூடிய அணுக்களை மாற்றுவதற்கு சுத்த உஷ்ணம் வேணுன்றார். அதுக்கு பேர் என்ன? அசுத்த உஷ்ணத்தினால இதை மாற்ற முடியாது, செத்து போயிடுவீங்க. அதுக்காக போய் அக்னி வச்சு நிறைய பேர் இந்த அக்னி குண்டம்லாம் வளர்த்திக்கிட்டு உட்காந்துருப்பாங்க சித்தர்கள்லாம். கேள்விப்பட்டீங்களா? அந்த சூடு நம்ம உடம்புக்குள்ள
பிரம்மகண்டா தேகன்னு பிரம்மதண்டிகா தேவன்னு அவர் எழுதியிருந்தார். அது செவிவழி செய்தி. ஆனால் வள்ளலார் அவர் எப்படியும் அவர் சொல்லலை. அதுக்கு வந்து சொன்னாங்க, மேட்டுக்குப்பை சித்தி விழாக்கள் திருமாளிகளை வள்ளலார் சுற்றி வந்து நெருப்பை வச்சுட்டு சென்ட்ரலில் உக்காந்துக்குவார். அதுக்கு பேர் பிரம்மதண்டிகா யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அப்போ திடீர்னு ஒருத்தன் வந்து கதவை தந்து உள்ளே போயிட்டான். அவன் காலில் பட்டு கால் பூரா புண்ணாயிடுச்சு, வெந்து போச்சு. வள்ளலார் மேலே பட்டுச்சு, ஒன்றும் செய்யலை அப்படின்னு ஒரு வரலாறு இருக்குது. அதுக்கு பேர் பிரம்மதண்டிகா அந்த யோகம்னு பேர் ஆச்சுங்களா. அப்போ அப்படியே கூட வச்சுங்க, அந்த நெருப்பு கூட நம்ம உடம்பு அழிக்கக்கூடாது. எப்போ அழியாது? அருள் மட்டும்தான் எதையும் அழிக்க முடியாது. மீது எல்லாத்தையும் யார் வேணாலும் அழிச்சிடலாம், அருளை அழிக்க முடியாது. ஏன்னா அருள் என்பது ஆண்டவருடைய தேகம். அருள் தேகம் யாருக்கு இருக்குது? ஆண்டவருடைய தேகம் அருள் தேகம். இப்போ நம்ம வந்து ஒளின்னு சொல்கிறோம், ஒளி உருவம் இல்லை அப்படின்னு சொல்கிறோம். ஒளிக்கு உருவம் இருக்குது. அது என்ன உருவம்? அருள் உருவம்னு பேர். வள்ளலார் எழுதுகிறார், அருட்பவளி இருக்க அருள் உருவம்னு ஆயிரக்கணக்கான பாடல் வரும். அருட்பெருஞ்சோதின்னு நீங்கள் எடுக்கிற வச்ச தீபத்துக்கு வந்து அது ஒரு தீபம், அது எண்ணெயில் எரிகிற தீபம், அது ஒரு மாடல். ஐயா வாங்க, அது புற மாடல். ஆனால் வள்ளலார் சொன்னது அகத்தில் இருக்கிறது அருள். அருளுக்கு வந்து ஒரு வண்ணம் இருக்குது, அதுக்கு பேர் தான் அருள் வண்ணம். உட்கார். அது உருவம் இருக்குது. என்ன உருவம்? அருள் உருவம். பொன்னுடம்பு எனக்கு பொருந்திடும் பொருட்டால் எண்ணுலங்கலந்த எந்தனி அன்பேன்னு சொல்கிறார்ல. அப்போ உடம்பு பொன்னுடம்புன்றார். பொன்னுடம்புக்கு கலர் இருக்கா இல்லையா? இல்லை, இருக்குல்ல. அப்போ ஒளிக்கு வந்து உருவம் இல்லைன்னு எப்படி சொல்கிற? உருவம் இல்லைன்னு சொல்கிறதெல்லாம் தப்பு. ஒளிக்கு உருவம் இருக்குது. அது இந்த ஒளி உருவத்தை சொல்கிறார் வள்ளலார், அருள் உருவம். அப்போ நம்ம உடம்பு என்னாகும்? அருள் தேகமாக மாற்று எழுதுகிறார் அவரே. பொருள் தேகத்தை அருள் தேகமாக மாற்றுன்னு எழுதுகிறார்ல. அப்போ இந்த தேகம் என்ன தேகமாக மாற்ற சொல்கிறார் வள்ளலார்? அருள் தேகமாக மாற்றணும். என்ன தேவை? அதுக்கு ரெண்டு வழி தான். அதான் காலையிலேருந்து பேசிகிட்டு இருக்கோம். ஒன்று ஜீவகாருண்யம், மற்றொன்று சத் விசாரம். ஜீவகாருண்யத்தால் நமக்கு என்ன கிடைக்கும்? அன்பும் அருளும் விளங்குன்ட்டார். ஜீவகாருண்யத்தால் கிடைக்கிறது என்ன? தானாக விளங்குன்னு எழுதுகிறாரா? ஜீவகாருண்யத்தினுடைய லாபம் அன்பும் அருளும் தானாக விளங்குன்றார். நீங்களாக கொண்டு வரதில்லை. ஜீவகாருண்யம் செய்ய செய்ய எப்படி செய்யணும், நம்ம வேஸ்ட் ஆகாம எப்படி செய்யணும் மாதிரி பெரியவங்க ஊடுருவி படிச்சிருப்பீங்க. அதனால இன்னைக்கு அந்த ஜீவகாருண்யத்தை பற்றி நம்ம இப்படி செஞ்சாதான் அது நமக்கு லாபமா இருக்குங்கிற மாதிரி ஒரு இது நல்ல கேள்வி தானே. இப்படி கேளுங்க. ஏன்னா நான் ஒரு பொருளாதாரத்தில் இருப்பேன், அக்கா ஒரு பொருளாதாரத்தில் இருப்பாங்க. அதை ஒவ்வொரு நாளும் நம்ம ஒரு படி முன்னேறுவதற்கான பாயிண்டா மாத்திரக்கு நம்ம அதை வேஸ்ட் ஆகாம. இதை நான் பல மீட்டிங்களை சொல்லிட்டு இருக்கிறேன். நான் வந்து 200 ரூபா சம்பாதிப்பேன், அக்கா வந்து 500 ரூபா சம்பாதிப்பாங்க. இங்க இருக்கிறவங்க அந்த வசதியே இல்லாம இருக்கும். ஒருத்தர் வந்து பணக்காரா வந்திருப்பாங்க. நம்ம வந்து இறைவனுடைய படி, இறைவன் சொன்ன பாதியில இன்னைக்கு ஒரு நாளை வேஸ்ட் ஆக்காம ஐயா சொன்னாங்க, ஒவ்வொரு வேஸ்ட் ஆக்காம விரைந்து படி கிடக்கும்னு சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி இருக்கிறத இந்த ஃபர்ஸ்ட் இந்த ஜீவகாருண்யத்தை இங்க வந்தா உங்களுக்கு அப்படியே எடுத்துட்டு போகணும் இல்லையா? போய் அவங்களுக்கும் 10 பேர் சொல்லணும், இது வேஸ்ட் ஆக்காத ஜீவகாருண்யமா தெளிவா எழுதுறார் வள்ளலார். ஜீவகாருண்யம் என்பது அவரவர் தரத்திற்கு தகுந்ததை செய். தரனா என்ன? உங்களுக்கு 100 ரூபா வருதா? 100 ரூபா வருதுன்னா உங்களுக்கு எவ்வளோ செலவாகும்னு பார்த்துங்க. 100 ரூபாயில் உங்களுக்கு 99 ரூபா செலவாகுதுன்னு வச்சுங்க. 1 ரூபாய் இருந்தால் அதை செய்யுங்க. நீங்கள் எல்லோரும் செய்கிறாங்கன்னு சொல்லிவிட்டு நமக்கு ஜீவகாருண்யம் செஞ்சால் நிறைய கிடைக்கும் அப்போன்னு வீட்டில் பட்டினி போட்டோ, வீட்டு செலவை குறைச்சோ, இல்லை புருஷனுக்கு போடாமல், பிள்ளைங்களுக்கு போடாமல், பெரியவங்களுக்கு போடாமல் ஜீவகாருண்யம் பண்ணோம்னா நமக்கு லாபம்னு செஞ்சு அது செய்யறது தப்பு. தகுதிக்கு தகுந்ததை செய்யினார். வீட்டில் குடும்பத்தில் உள்ள பட்டினி போட்டு பிறருக்கு ஜீவகாருண்யம் செய்வது தவறுன்னு எழுதுறாரு. அதே நேரத்தில் உங்களுக்கு எவ்வளவு கொடுக்க முடியுமோ அவ்வளோ செய்யுங்க. இன்னொருத்தர் செய்கிறான்றதுக்கு போட்டி போட்டு செய்யாதீங்க. இன்னொன்று கடன் வாங்கி செய்யாதீங்க, அதுக்கு லாபம் கிடைக்காது. ஐயா நான் வீட்டில் வருமானம் இல்லாமல் இருக்கேன். வருமானம் இருந்தெல்லாம் இப்போ கிடையாது. வீட்டில் இருக்கு, சும்மா தான் இருக்கு. அப்போ எனக்கு சாப்பாடு கொடுப்பாங்க.
சாப்பிடுங்க, எனக்கு கொடுக்குற சாப்பாட்டை தாராளமாக செய்யலாம். அவங்களுக்கு அதாவது அதுதான் கருணை அடிப்படையில் செய்கிறது. அவர் ஐயா சொல்கிறதுக்கு எனக்குன்னு ஒரு பொருளை கொடுத்துட்டாங்க, அந்த பொருளை நான் யாருக்கு வேணாலும் கொடுக்குறேன், வெரி குட், அது தவறு கிடையாது, கொஞ்சம் சாப்பாடு தான், காக்கைக்கு தனியாக தாராளமாக. அதுதான் ஜீவகாருண்யம். இப்போ இந்த ஜீவகாருண்யம் என்பது பெருமைக்காக புகழுக்காக இன்னொரு பொருளை வாங்கி செய்கிறதோ குறிப்பிட்ட லாபம் தான் கிடைக்கும், பூரண லாபம் கிடைக்காது. அது ஒரு சிறு லாபம் கிடைக்கும். அது ஒரு 10 பேக்கா வந்து எடுக்கணும் ஒரு அடியில். இப்போ நிறைய பேர் இப்போ அம்மாவே இருக்கிறாங்க, பண்ணுறாங்க, அவங்க பண்ணுறாங்க, இன்னும் நிறைய ஜீவகாருண்யம் பண்ணுறாங்க. ஜீவகாருண்யம் பண்ணலனாலும் இன்றைக்கி சாப்பாடு போடுறதுக்கு ஆள் கிடையாது. ஆனால் அவங்களுக்கு என்ன கிடைக்குன்னா, நல்லா புரிஞ்சுங்க இதை. இப்போ நீங்கள் ஜீவகாருண்யம் பண்ணுறீங்கன்னு வச்சுங்க, நீங்கள் ஒரு 100 பேருக்கு சாப்பாடு போடுறீங்க டெய்லி. 100 பேர் சாப்பாடு போடுறது உங்களுக்கு பணம் இல்லை, ஒரு அது 10 பேர் உங்களுக்கு கொடுக்குறாங்க, பைத்து 100ன்னு வச்சுங்க. 100 ரூபா வந்துச்சுன்னா 100 பேருக்கு ஜீவகாருண்யம் பண்ணிடுறீங்க. அப்போ உங்களுக்கு என்ன லாபம் கிடைக்கும் அதுன்னு ஒரு கணக்கு போடணும்ல. நீங்கள் 100 பேர்கிட்ட வாங்கிட்டீங்க, வாங்கியாச்சா? வாங்கியாச்சுங்க. அவங்க பணத்தை தான் நீங்கள் போடுறீங்க. நீங்கள் போடுறதுக்கு உங்களுக்கு ஒரு சர்வீஸ் சார்ஜுன்னு உங்களுக்கு இருக்குது. நீங்கள் சர்வீஸ் பண்ணுறீங்களே அதுக்கு பேர் சர்வீஸ் சார்ஜ். ஆனால் மீதி லாபமெல்லாம் கொடுத்தவங்களுக்கு தான் போகும், எனக்கு தெரியாத அவங்களுக்கு போயிடும். நீங்கள் யார்கிட்ட வாங்கணும்னு சொல்ல வேண்டியதே இல்லை, இறைவனுக்கு தெரியும் யார்கிட்ட வாங்கினீங்கன்னு. இந்த ஆட்டோமேட்டிக் சிஸ்டம் அது அதனால தான் அது பாகம் செய்யுதுன்னு சொல்கிறார் வள்ளலாரங்க. அந்த ஆன்மா லாபத்தை பாகம் செய்து கொள்வது. நமக்கே எல்லாம் கிடைக்குன்னு நினச்சாலும் அது வந்து தப்பு, ஏமாந்து போயிடுவீங்க. அதனால தான் நான் பல தடவை சொல்லுவேன், கூடுமான வெள்ளியும் நம்ம உழைப்பில் செய்கிறது பரிபூர்ணமான லாபம் வரும். அதுக்கு பேர் என்ன? பரிபூர்ணமான லாபம். அப்படியே கொத்தா வாங்கிக்கலாம். ஆனால் அதை கூட வள்ளலார் என்ன சொல்கிறாரு, ஜீவகாருண்யத்தை நீங்கள் மட்டும் சம்பாதிச்சு பெரிய ஆள் ஆகாதீங்க, எல்லாருக்கும் பாகம் பண்ணுற மாதிரி செய்யுங்கன்றார். இப்போ தர்மசாலை ஆரம்பிச்சிட்டார். ஆரம்பிக்கும் போது வார்த்தை எழுதுனார், இங்குள்ள அனைவரும் ஆன்ம லாபத்தை பெற வேண்டியது ரொம்ப முக்கியம் ஆச்சுங்களா. அப்போ நீங்கள் மட்டும் சாப்பாடு செஞ்சு போட்டு உங்கள் 2 பேருக்கு மட்டும் குடும்பத்தை விட்டு லாபம் வருதுன்னு நினச்சி செஞ்சிங்கனாலும் தப்பு. அதனால் இங்கே வரக்கூடிய அன்பர்கள் கண்ணுக்கு தெரியாத லட்சக்கணக்கான பேர் வராங்க இல்லைங்களா. அவர்களாம் எங்கே போவாங்க? சாப்பாட்டுக்கு தர்மசாலைக்கு வருவாங்க. அப்போ அவரவர்களால் முடிந்த உதவியை செய்து அதனால் வரக்கூடிய லாபத்தை, ஆன்ம லாபத்தை பாகம் செய்து கொள்ளுங்கன்றார். எல்லாருக்கும் போகும்போது என்னாகும், இறைவன் படைத்த எல்லா குழந்தைகளுக்கும் அது உணவாக போகுது. அதில் நம்மளதும் ஒரு பங்கு இருக்குது. அதான் நம்ம லாபம், ஆன்ம லாபம். இப்போ புரியுதுங்களா? அப்போது அது ஒரு முறை. 2வது, நம்ம ஊரில் இருக்கிறீங்க, நீங்கள் ஊரில் இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அங்கே நீங்கள் ஏதாவது உதவி செய்யணும்னா உங்கள் தரத்திற்கு நீங்கள் அவர் சொன்னால ஒரு 2 பருக்கு இருக்குதுன்னு ஒரு காக்காய் போடுங்க, அதுவும் ஜீவன்தான். காக்கையை கூவ கலங்கினேன்றார், வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன்றார். ஒரு செடியை காஞ்சி கிடந்து அந்த செடிக்கு ஒரு சொம்பு தண்ணி ஊற்றுனீங்கன்னா கூட ஜீவகாரியம் தான். உங்கள் வீட்டுக்கு முன்னாடின்னு வச்சுங்க, காடெலாம் போய் நீங்கள் ஊற்ற முடியாது. அதுக்கு பேர் நியதி ஆகாரம், இறைவனால் கொடுக்கப்பட்ட ஆகாரம். அதெல்லாம் உங்கள் கண்ணுக்கு முன்னாடி ஒரு செடியை வச்சுட்டு நீங்கள் வாட விடாதீங்க. அப்படி வாட விட்டிங்கன்னா நீ ஜீவகாருண்யத்தை தோல்வி அடைகிறீங்கன்னு அர்த்தம். உங்களுக்கு ஒரு காய்கறி வைக்கிறீங்க, டெய்லி தண்ணி ஊற்றுவீங்கள, ஒரு பூ வைக்கிறீங்க தண்ணி ஊற்றுறீங்கள, அப்போ உங்களுக்கு தேவைக்கு வச்சா தண்ணி ஊற்றி தானே ஆகணும். அதுபோல் நம்ம தேவைக்கு நம்மால் முடிந்தது செய்தால் போதும். கடை வாங்கி செய்யக்கூடாது, இன்னொருத்தர் செய்கிறான்னு பெருமைக்கு செய்யக்கூடாது. இல்லை எதுவுமே இல்லையா, உங்கள்கிட்ட 10 பைசா நீங்கள் போடுறதுக்கு இல்லை, கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணுங்கள். இந்த ஜீவன் வந்து பசியோடு இருக்குது, எங்கிட்டையும் பொருள் இல்லை, இறைவா அதுக்கு ஏதாவது ஒரு வழி காட்டுன்னு சொல்லிட்டிங்கன்னா வேறு யாரையாவது இறைவன் அனுப்பிடுவாருங்க. அது ஒரு பிரார்த்தனையும் ஜீவகாருண்யம் தான். புரியுதுங்களா? இது மாதிரி தான் ஜீவகாருண்யம் பண்ணணும். ஜீவகாருண்யம் என்பது முட்டாள்தனமாக அவர் இறைவனுக்கு தெரியும். நீங்கள் சொன்னாலும் சொல்லாட்டி தெரியும் அவருக்கு. அதாவது நம்ம உணர்வுகளை டெஸ்ட் பண்ணுவார். ஏன்னா ஒரு சிலர் வந்து இப்போ நான் இருக்கிறேன்னு வச்சுங்க,
சரி இன்றைக்கி ஒரு 5000 செலவு பண்ணால் ஏதோ ஒரு லாபம் கிடைக்கும் அப்படின்னு நான் செஞ்சேன்னா என்னுடைய உணர்வு அது. என்னுடைய உள் உணர்வு, அது என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்னுடைய உள் உணர்வு எனக்கு அந்த லாபத்தை எதிர்பார்த்து நான் செய்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். அந்த ஃபீலிங் வந்துட்டாவே இறைவன் வந்து இந்த மாதிரி சுயநலத்துக்காக தான் ஜீவகாருண்யம் பண்ணுறான்னு நினைப்பார். அந்த உணர்வு வரக்கூடாது. ஏம்மா? அப்போது சுயநலத்துக்காக ஜீவகாருண்யம் பண்ணவே கூடாதுங்க. அதுக்கு பேர் தான் ஜீவ உரிமையோடு செய்யணும். அதுக்கு பேர் என்ன? உரிமைன்னு பேர். அதுக்கு ஜீவர்களெல்லாம் நம்மளுடைய சகோதர உரிமை உடையவர்கள். உருவங்கள் வேறாக இருக்கிறது, உள்ளே இருக்கக்கூடிய ஜீவன் ஒரே தன்மை. ஜீவன் ஒரே தன்மையாக இருக்கிறது. ஜீவனை இயக்கக்கூடிய ஆன்மா ஒரே தன்மையாக இருக்கிறது. ஆன்மா ஒரே தன்மையாக இருக்கிறது. ஆன்மாவை இயக்கக்கூடிய கடவுளுடைய அருள் தன்மை ஒரே தன்மையாக இருக்கிறது. இதை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு மேட்ரு க்ளோஸ். புரியுதுங்களா? இப்போ உருவங்கள் தான் வேறையாக இருக்குது. இன்றைக்கி தாவரங்கள்லேருந்து மனிதர்கள்லேருந்து எல்லாமே வெளித்தோற்றம் வெவ்வேறையாக இருக்கிறது. ஆனால் உள்ளே இருக்கக்கூடிய உயிர் தோற்றம் ஒரே தன்மை தான். அது ஒளித்தன்மை. அந்த உயிரை இயக்கக்கூடிய ஆன்மாவினுடைய தோற்றம் ஒளி தோற்றம், அது ஒரே தன்மை தான். அந்த ஆன்மா இருக்கக்கூடிய அருள் தோற்றம் ஒளி தோற்றம், அது ஒரே ஒரு தோற்றம் தான் அருள். அருளை இயக்கக்கூடிய கடவுளுடைய தோற்றம் ஒரே தோற்றம் தான், அதுவும் ஒளி தான். அதனால தான் ஒளி ஒன்றே அண்ட பகிரண்டமெல்லாம் விளங்குகிறது அப்படின்னார் வள்ளலார். இந்த ஒளி ஒன்று தான் அண்டமெல்லாம் விளங்கி கொண்டு இருக்கிறது. அப்போ அந்த ஒளியை அடைவதற்கு, பெறுவதற்கு நாம் செய்ய வேண்டிய முயற்சி, முதல்ல வந்து நான் சொல்கிறது அடிக்கடி, ஃபஸ்ட்டு நீங்கள் எவ்வளோ தான் செஞ்சாலும் ஜாதி சமய மதப்பற்று இருக்கவே கூடாது. பேசிக் அதுதாங்க. அதுதான் இன்றைக்கி எல்லாரையும் பிடிச்சி ஆட்டுறது. நீ எல்லாம் செய்வீங்க, ஆனால் வீட்டுக்கு போனோடனே ஜாதி தான் நமக்கு என்ன வரும், சமயம் தான் வரும், மதம் தான் வரும். ஜாதி தான் மெயின். மதம் சமயம் கூட இன்றைக்கி பெருசாக உண்மை அது மாதிரி எடுத்துக்கிறதில்ல. சூப்பர் சூப்பர். ஏதாச்சும் ஒரு பிரச்சனை போது என்ன ஜாதின்னு கேட்பான். எதுக்கு சார் ஜாதி கேட்குறீங்க? அப்போ நீங்கள் எப்படி சம்மந்தமெல்லாம் பண்ணிட்டு பார்த்து இல்லை கம்யூனிட்டி பார்க்காம நான் தலையாக இருக்க மாட்டேன். போஸ்டெல்லாம் எடுத்துக்கிறீங்க சார். ஒரு போஸ்ட்டுக்கு 1000 பேர் நிற்கிற அவசியம் இல்லை. எதே அதிகமாக காசு தர்றான்னு அவங்களுக்கு தான் போஸ்ட். கரெக்டு. இதெல்லாம் சார் சொன்னேன். இது ஜாதி போலீஸ் ஸ்டேஷன் எடுத்துக்கிறாங்கனாக்கா ஜாதியை வச்சு இவனை எப்படி டீல் பண்ணலாம்னு. ஆமாம்மா, நீ ஜாதி என்பது ஜாதி வச்சு தானே இன்னைக்கு அரசியல். ஏன் கேரளா கூட நிறைய பேர் இன்னைக்கு ஜாதி இல்லாத சர்டிஃபிகேட்லாம் வாங்கி வச்சுட்டாங்க. எனக்கு ஜாதி இல்லை, சன்மார்க் ஜாதின்னு சொல்லி போடுங்க. ஒன்றும் வேண்டாம், நாங்கள் சன்மார்க்கிங்க, ஜாதி கிடையாது, சன்மார்க்கின்னு போடுன்னு சொல்லுங்கள். நாங்கள் வள்ளலாருடைய கொள்கை இருக்கோம். எங்களுக்கு ஜாதி மத பேதம் கிடையாது. எங்களை சன்மார்க்கின்னு எழுதிக்கிங்க. சன்மார்க்கெல்லாம் ஜாதி மதமெல்லாம் பொய்யின்ட்ட வள்ளலார். நாங்கள் ஜாதி மதமெல்லாம் நாங்கள் ஏற்றுக்கிறதில்ல. அதனால் ஜாதி எங்களுக்கு தேவையில்லை, சன்மார்க்கின்னு மட்டும் எடுத்துக்கின்னு போடுறோம். இருக்கு. ஜாதி வந்து வற்புறுத்த வேண்டிய அவசியம் கொண்டு வந்து எவ்வளோ நாள் ஆளாச்சு. அதை யாரும் கடைப்பிடிக்கிறதில்ல. அவ்வளோதான், ஒன்றும் இல்லைம்மா. நீங்கள் வந்து ஜாதி எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, நம்மளோட முதல் தடையே ஜாதி தான். சன்மார்க்கத்துக்கு மேலேறுவதற்கு தடையாக இருப்பது. ஒரு செகண்ட் முடிச்சிடலாம், அப்புறம் பேசுவோம். ஒரு செகண்ட் நம்ம வந்து தடையாக இருப்பது என்ன? ஜாதி தான். அதை தான் வள்ளலார் என்ன சொல்கிறாரு? ஜாதி சமயை சழக்கை விட்டேன் அருட்ஜோதியை கண்டேன் அடிச்சார்ல. அவர் அதை விட ஒரு பாட்டு நமக்கு தேவையா?
ஜாதி சமய சடக்கை விட்டேன் அருள் ஜோதியை கண்டேன். நீங்கள் எவ்வளோதான் நல்லவர்களாக இருந்தாலும் ஜாதி என்ற ஒரு அரக்கன் நம்மளுடைய மனதிலே பதிகின்ற வரையில் சன்மார்க்கத்தின் மேல்படி நம்மளால் ஏற முடியும். இல்லை மாறலாம். இப்போ நாங்கள்லாம் விட்டுட்டோமே. இப்போ நம்ம அதுக்காக நம்ம எல்லாத்தையும் தூக்கி எறியுதுன்னு அர்த்தம் கிடையாது. அதாவது ஒரு சின்ன உண்மை வள்ளலார் என்ன சொல்கிறாரு, பசித்திரு தனித்திரு விழித்திரு. அதுக்கு என்ன அர்த்தம்? பசியோடு இரு. ஜென்ரலாக நீங்கள் கன்ஃபியூஷனுக்கே போக வேண்டாம். பசியோடு இரு, தனித்திரு. தனித்திருந்தா என்ன? எல்லாம் இருந்தாலும் உன்னுடைய குணம் தனித்திருக்கணும். எல்லாம் சுற்றி இருக்கட்டும், கோடி கோடியாக இருக்கட்டும், இதெல்லாம் எனக்கு வேண்டான்னு நீங்கள் அதை நினச்சிக்கிட்டு அதை தொடாதுருங்களேன். தனித்திரு, விழித்திரு. எந்த நேரமும் நம்ம விழிப்புணர்வோடு இருக்கணும் இறைவனுடைய அருளை பெறுவது. வெரி சிம்பிள். அது தத்துவங்களுக்குள்ளெல்லாம் போனோம்னா நிறைய விளக்கா தேவையில்லை. ஈஸி. தனித்திரு, பசித்திரு, பசியோடு இரு. நல்லா சாப்பிட்டீங்கன்னா தூக்கம் வந்துடும். ஆண்டவர் வந்து ஏமாத்திடுவார், தூங்குறான்னு போயிடுவார் இல்லைங்களா? அப்போ பசியோடு இருந்தால் தூக்கம் வராது. அப்போ பசியோடு இருந்தால் தூக்கம் வராதவர்களையும் இறை சிந்தனை இருக்கும். தனித்திரு. எல்லாம் ஜாதி இருக்கட்டும், மதம் இருக்கட்டும், பொண்டாட்டி எல்லாம் இருக்கட்டும், உங்களுடைய குணம் மட்டும் தனித்து இருக்கட்டுமே. நான் தனிச்சிருக்கிறேன், என்ன நீ ஃபார்வர்ட் பண்ணிக்க அப்படின்னு சொல்லிட்டு மானசிகமாக இன்னொருத்தரோட சொல்ல வேண்டியது. விடமாட்டாங்க, சண்டை வரும். அதே மாதிரி விழித்திரு. விழித்திருனாக்கா எந்த நேரம் விழித்திருக்கணும். அவ்வளோதான். இப்போ நானே இருக்கிறேன். இப்போ நான் எங்களுக்கு எல்லாமே ஒரே பெட்டு தான். எனக்கோ எங்கள் துணைவிகள்லாம் ஒரே பெட்டில் தான் இருக்கோம். அவளுக்கு நம்ம மனைவி ஆச்சு இல்லையா? அவங்களுக்கு இவ்வளோ காலமாக நம்ம கூட இருந்து வேலை செஞ்சாங்களா? அவங்களுக்கு ஏதாவது நம்ம சர்வீஸ் பண்ண முடியாத காலத்தில் அதெல்லாம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். அதுக்காக இந்த மனைவி தான் எனக்கு ஆயுசு பூரா என் கூடயே வரப்போகிறான்னு நான் நினைக்கக்கூடாது. அதான் தனித்திரு. அதே மாதிரி அவளும் அப்படி தான். சரி, நம்ம வெளியே புருஷனாக இருந்தோம், புருஷனுக்கு எந்த கஷ்டம் வர வெளியே நம்ம கூட வந்து சர்வீஸ் பண்ணணும் அப்படி அந்த அம்மாவுக்கு அந்த எண்ணம் இருந்தால் வேலை முடிஞ்சுது. எங்கள் 2 பேருக்கு அப்படி தான். அப்போது உணர்வுகளை கட்டுப்படுத்துவது, ஒழுக்கங்களை கட்டுப்படுத்துவது, இறைவனிடத்திலே தொடர்பு கொள்வது. வெரி சிம்பிள்ங்க. இதில் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. நம்ம வேணும்னா வேண்டாம், வேண்டாம்னா வேண்டாம் இல்லைங்களா? அப்போ அந்த உணர்வுகளை கட்டுப்படுத்திட்டிங்கன்னா இறைவன் வந்து உங்களை பிடிச்சிக்குவார். அங்கே மெயின் சுவிட்சு அங்கே தான் இருக்குது. அதை நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம வாழ்க்கையில் மேன்மேலும் ஏறுவதற்கு இறைவன் அழகான வழி காட்டுவார் என்று கூறிக்கொண்டு நேரம் ஆயிடுச்சு. ஒரு செகண்ட் முடிச்சுட்டு பேசலாம். அதனால் இவ்வளோ நேரம் பொறுமையாகவும் அமைதியாகவும் ஆமாம் பேசும்போது அதிகமாக இடையில கேட்கும்போது இந்த இதில் கேட்கும்போது அந்த ஒரு மாறி சொல்கிற சப்ஜெக்ட்டு மாறி வந்து அந்த வாட்ஸ்அப் அனுப்புறீங்க குரூப்பில் மாறி ஒன்றுக்கும் ஒன்று சொல்லும்போது அந்த கேட்டுட்டு இருக்கும்போது அது கேட்கலாம் அடுத்து இருக்கும்போது அது டோன் மாறி கேட்கும்போது அது மாறி போகுது. ஆமாம் ஆமாம். அதனால் நம்ம ஜோதி தரிசனம் பார்க்கலாம். கேளுங்க. ஒரே கம்யூனிட்டியாக இருந்தால், ஒரே ஜாதியாக இருந்தாலும் வசதி உள்ளது, வசதி இல்லாத சொந்த அக்கா மகள் உறவு முறை கல்யாணம் பண்ண மாட்டாங்க. அங்கே வந்து பொருளாதாரத்தை தீர்மானிக்குது. நம்ம தான் போராடணும். இல்லை, அதுக்கு தான் இப்போ ஈஸி மெத்தட் வந்துடுச்சு நாட்டில். அதாவது லவ்ன்ற ஒரு வார்த்தை வந்துடுச்சு இல்லை? அதனால் நீங்களாம் முன்ன மாதிரி கஷ்டப்பட வேண்டிய அவசியமெல்லாம் இப்போ கிடையாது. நீங்கள் அவங்களுக்கு படிக்கிறதுக்கு வழி காட்டிட்டீங்கன்னா அவங்க வந்து அவங்களுக்கு பிடிச்சதை அவங்க கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கிறாங்க. நீங்கள் பண்ணால் கூட குற்றம் வரும். அவங்க பண்ணிக்கிட்டாங்கன்னா கரெக்டாக அவங்க தலைவிதியை அவங்களே ஏற்றுக்கிற மாதிரி ஆகிடும். அதனால் நீங்கள் பணத்தை கஷ்டப்பட்டு 100 பவுன் போடணும், 500 பவுன் போடணும், 1000 பவுன் போடணும், லோன்னு அலைய வேண்டிய அவசியம்லாம் கிடையாது. வள்ளலாருக்கு வந்த ஒரு புராட்டம் பின்னாடி தான் இந்த நிகழ்ச்சியெல்லாம் நடக்குது. அதனால் அன்பின் பிணைப்படுது. இப்போது அன்பினால் பிணைக்கப்பட நிலை வரும்போது நீங்கள் அதிகாரத்தெல்லாம் பிடிச்சிங்கன்னா உடச்சிக்கோ. என் வீட்டில் தான் நடந்திருக்கு. 3 பேருமே லவ் மேரேஜ் தான். எனக்கு ஒரு பைசா செலவு கிடையாது. பெருசே இல்லை, அவ்வளோதான். அதுதாங்க வாழ்க்கை. சார் வள்ளலார் என்ன சொல்கிறாரு? யாரையும் நீங்கள் வந்து அவங்கள அலட்டி கொள்வதற்கு அதிகாரம் கிடையாது. அவங்க ஆன்மா அவங்க பக்குவத்துக்கு தகுந்த மாதிரி தான் இருக்கும். அதனால தான் வள்ளலார் ஜீவகாந்தத்தில் என்ன எழுதுகிறாரு? புருஷனை பொண்டாட்டி தடுத்தாலும், பொண்டாட்டி புருஷன் தடுத்தாலும், குழந்தைகள் தாயை தடுத்தாலும், தாய் குழந்தைகளை தடுத்தாலும், ஏன் உற்றார் உறவினர் தடுத்தாலும், ஆண்டவனே தடுத்தாலும்
ஜீவகாரணம் செய்வதற்கு யாரும் யாருடைய பேச்சு கேட்காதுன்ட்டார். கடவுளே சொன்னால் கூட கேட்காதுன்ட்டார். அது எவ்வளவு பெரிய விஷயமா இருக்கும். அதனால் எந்த ஆன்மாவையும் யாரும் கட்டுப்படுத்த முடியாது. அந்தந்த ஆன்மாவுக்கு தகுந்த உணர்வுகளும் செயல்களும் இறைவனால் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. கொடுக்கப்பட்டிருக்கீங்க. இப்போ அது கலாச்சார சீரழிவு அப்படி. இல்லை, அதெல்லாம் நீங்கள் நினைக்காத சீரழிவுன்னு நம்ம சொல்லிகிட்டு இருக்கிறோம். இப்போல்லாம் சீரழிவே கிடையாதுங்க. கம்யூனிசம் சூப்பராக போயிட்டு இருக்குது. ஏன்னா அந்த முன்னாடி இருந்தவங்களாம் நம்ம கண்ட்ரோலில் இருந்து பழகிட்டவங்க, ஐயோ நம்மளை மீறி போகுது, நம்மளை மீறி நடக்குது அப்படின்ற ஆதங்கத்தில் நாசமாக போச்சு, ஊரே கெட்டு போச்சு, நாடே கெட்டு போச்சு, பாழா போச்சுன்னு சொல்கிறதான் அவங்களுடைய சுயநலத்தினுடைய உச்சம். மார்க்சியமாக சொல்வது கம்யூனிசம் அதுதான் சொல்லுது. அது எது நடக்குங்க. ஏன்னா ஒன்றும் இல்லை, ஒரே ஒரு வார்த்தை தான். வள்ளலார் என்ன சொன்னார்? நானே நண்பர்கள் நடத்துகிறேன்னு சொல்லிட்டாரா? அவர் நடத்தும்போது நமக்கு என்ன கவலை? நமக்கு என்ன கவலை? அவருக்கு தெரியுமில்ல எதை எப்படி கொண்டு போகணும். அது ரெண்டாவது, இது சன்மார்க்க காலம்னு எழுதிட்டார். இருந்தாலும் முதல்ல இருந்த ஜாதி பிரச்சனையில இல்லைங்க. அப்படியே உயிர்களை வருத்தமும் படுத்தாம அப்படியே கொஞ்சம் போயிட்டு இருக்கு. எவ்வளோ மாற்றங்கள் வந்துருச்சு வள்ளலாருக்கு பின்னாடி. வள்ளலாருக்கு முன்னாடி எத்தனை ஆடு மாடுகளை அடித்து ஏர் ஓட்டுனீங்க. ஆமாங்க. வள்ளலார் காலத்துக்கு முன்னாடி எழுது. அடிச்சுங்களா? இன்னைக்கு எல்லாமே தூக்கி போட்டு இன்னைக்கு என்ன எந்திர விவசாயம் வந்துருச்சா? டிராக்டர் வந்தாச்சா? லாரி வந்தாச்சா? ஸ்கூட்டர் வந்தாச்சா? கார் வந்தாச்சா? மோட்டார் வந்தாச்சா? இன்னைக்கு மாடுகளுக்கு ஆடு மாடுகளுக்கு வேலை இருக்கா சார்? இல்லை இல்லை உயிரினங்களுக்கு வேலை இருக்கா? பாலுக்காக நீ பண்ணுறானுங்க, கறிக்காக தின்றானுங்க. ஆனால் அன்றைக்கி எவ்வளோ கஷ்டம். ஆடு மாடுகளை அடித்து உதச்சி அந்த மாடுகள் நொப்பு நுறையும் தள்ளிட்டு அந்த வண்டியை இழுத்துட்டு போகிற காட்சி பார்த்தீங்கன்னா அநியாயமாக இருக்கும். கிராமத்தில் இன்னைக்கு நகரத்தெல்லாம் வண்டிங்க ரோடு ஏற்றிக்கிட்டு இன்னைக்கு போகிற அந்த கரும்புலாம் எப்படி போச்சு மாடு. இன்னைக்கு லாரியில் கொண்டு போய் நிறுத்திட்டு இருக்கான் ஆயிரக்கணக்கான லாரி. கொடுமையாக இருந்த உயிரினங்கள் வள்ளலாருக்கு பின்னாடி எந்திரமயமாக்கப்பட்டது. உயிரினங்களுக்கெல்லாம் பாதுகாக்கப்பட்டது, அவஸ்தைகள் குறைக்கப்பட்டது, எல்லாமே நிறைவாக இருக்குது சார். கவலைப்படாதீங்க என்று கூறிக்கொண்டு இவ்வளவு நேரம் பொறுமையாக நிதானமாகவும் கேட்டுக்கொண்டிருந்த அத்தனை அன்பு உள்ளங்களுக்கும் எல்லாம் வல்ல அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் நீண்ட ஆயுள், நிறைந்த செல்வம், அழியா புகழ், அருளையும் கொடுத்து வாழ்வாங்கு வாழ வைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி விண்ணப்பம் செய்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். அருட்பெருஞ்சோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. வாழ்க வாழ்க நீடோடி வாழ்க.